சார், விராலிமலை தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஒரு அரசியல் விமர்சகரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து அதிமுகவில் பல எம்எல்ஏக்கள் தனது பதவியை ராஜினாமா செஞ்சுட்டே வராங்க. ஸோ ஒரு அரசியல் விமர்சகரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மட்டும் கட்சியில் இருந்தால் போதுமானது அப்படிங்கறதா நினைக்கிறார் அப்படிங்கறதா காமிக்குது. ஆமா, இவங்க விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் போன்றவங்க கொஞ்சம் அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்தாங்க, உண்மைதான். ஆனால் மன்னிச்சு ஏத்துக்கிட்டே எல்லாரும் உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்ன பிறகு அவர்களுடைய பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுக்கணும். நீங்க விஜயபாஸ்கர்லாம் இல்ல, இப்ப டெல்டா மாவட்டங்கள் சொல்லப்போனா புதுக்கோட்டை மாவட்டத்துல அதிமுகவிற்கு பெரிதாக யாருமே இல்லை. அவர் தான் நீண்ட நாட்களாக அமைச்சராக எம்எல்ஏவாக நீங்க தொடர்ச்சியாக எவ்வளவு பெரிய தோல்வியை கட்சி பெற்றாலும் தன்னுடைய வெற்றியை அவர் உறுதிப்படுத்திட்டே வராது. அது போன தேர்தலாக இருக்கலாம், இந்த தேர்தலாக இருக்கலாம், அது பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நீங்க ரீஜனல் சத்ராஜ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அந்த மாதிரி நபர்களை கூட நான் இலக்குறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படிங்கறதா எடப்பாடி பழனிசாமி அனுப்புற மெசேஜாக இருக்கிறது. ஏற்கனவே இப்ப வேலுமணி தங்கமணி அவர்களுமே வேற கட்சிக்கு போவாங்களான்னு சொல்லி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கிறத பார்க்கின்றோம். சிவி சண்முகம் தொடர்ச்சியாக அவர் முரண்பட்டு பேசிட்டு இருக்காரு. இது அதிமுக ஜெயிச்சதே பாமக போட்ட பிச்சைங்கிற அளவுக்கு எல்லாம் பேசுறாரு. அப்ப இவ்வளவு பெரிய ஓட்டை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தர் 2 பேர் போனாங்க, ஓகே சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம். ஆனா இப்படி தொடர்ச்சியாக முக்கியமாக வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய எல்லோருமே போயிட்டு இருக்காங்க, வெளியே போறாங்க அப்படின்னா அப்ப யாரை வைத்து ஒரு கட்சியை நடத்துவார்? இந்த சேர் முக்கியம், சேர் மட்டும் போதுன்னா அந்த சேரும் அவர் மட்டும் தான் கடைசியில் இருப்பாங்களே தவிர இது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு பெரிய ஒரு பேர் இயக்கமாக இருந்த அதிமுகங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன கட்சியா, குட்டி கட்சியாக மாறிடும். அது அந்த ஒரு இது தெரியல அவருக்கு. இன்னும் 11வது தோல்வி. இதற்கு பிறகு இந்த இயக்கம் வெற்றி பாதைக்கு திரும்பாதா அப்படிங்கிற அளவிற்கு இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை இல்லாத நிலைமையை நம்ம பார்க்கின்றோம். இனிமேல் நம்ம இந்த கட்சியில என்னங்க இருக்கு, அதிமுக ரெட்டலில் என்னங்க இருக்கு, அதிமுக என்னங்க இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க நகர்றாங்க அப்படின்னா இல்ல, நமக்கு இன்னும் அரசியல் இருக்குது, நம்ம தொடர்ச்சியாக அரசியல்ல வெற்றி பெறுவோம். அதற்கு நான் என் தலைமை பொறுப்புல இருந்து நான் எப்படி இதை அணுகுவேன், என் தலைமை பொறுப்பை விட்டு கொடுப்பேன், என் தலைமையில ராஜினாமா பண்ணுவேன், இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்குவேன், நான் யாரையும் வெளியே போக விட மாட்டேன். அவரே எனக்கு ஒன்று போட்டாரு, நீங்க எத்தனை களங்களை வென்றோம் என்பது முக்கியம், எத்தனை பேரை இழந்தோம் என்பது முக்கியம். விஜயபாஸ்கர் சொன்னார், அதுதானே அரசியல் எத்தனை பேரை நம்ம வென்றோம், எத்தனை முறை வென்றோம்ங்கிறது தானே முக்கியம். அதை இன்னுமே எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, நீங்க அதிமுக திமுக வாரிசு அரசியலை எப்பொழுதுமே தொடர்ச்சியாக விமர்சித்து அதுதான் மக்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய பாயிண்டா இருந்துச்சு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரோட பையன் மிதுன் பழனிசாமி இதுல வரப்போகிறார் செய்திகள் வருகிறது. அதற்கு ஒரு குரூப் அதை ஆதரிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கின்றோம். அப்ப அதிமுகவிற்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாம் இது எழுப்பி இருக்கு. இது தொடர்ச்சியாக இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் போறதுங்கிறது கட்சிக்கு எந்த விதத்திலும் நல்லதல்ல, பயன் அல்ல. இது மேலும் மேலும் அதிமுக என்ற பேர் இயக்கத்தை இது வேறு ஒரு தவறான ஒரு இடத்திற்கு தான் இட்டு செல்லும். அதை எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது புரிந்து கொள்வார், உணர்ந்து கொள்வார் என்பது தெரியல. சார், தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ இல்லை என்று ட்விட்டர்ல அவர் பதிவிட்டிருக்காரு. இது முழுக்க முழுக்க தலைமை மீது ஏற்பட்ட அதிருப்தியின் ஒரு வெளிப்பாடா எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அதுதானுங்க. நீங்க முதலாக நீங்க விஜய் அவர்களுக்கு ஆதரிச்சு இவங்க வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கேட்டது என்ன? உடனடியாக செயற்குழு கூட்டத்தை கூட்டுங்க, பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி நம் தோல்விக்கு என்ன காரணம் என்று விவாதத்துக்கு உட்படுத்துங்க. இது அன்னைக்கே செஞ்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனாங்க, தலைமையா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கின்றேன், இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்விக்கு நான் பொறுப்பேற்கேன்னு சொல்லி சொன்னார்ல, அது மாதிரி நான் தோல்விக்கு பொறுப்பேற்கேன்னு சொல்லவே இல்லையே. இன்னும் தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன், இந்த பதவி நான் ராஜினாமா செய்கின்றேன், நான் பொதுச்செயலாளர் இருக்க விரும்பவில்லை, அதற்கு பிறகு ஒரு கூட்டு தலைமைக்கு போலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்த கட்சியை வழி நடத்துவோம், நம்ம யாருமே இங்க ஒரு ஸ்திரமான தலைமை இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத அவர் செஞ்சிருந்தாருன்னா இந்த கட்சியில இத்தனை பேர் வெளியே செல்ல மாட்டார்கள். ஆனா அவர் என்ன சொல்லாரு, போறியா வெளியே போ, பரவாயில்ல, நீ லைட்டா போறேன்னு சொன்னினாலே நான் உனக்கு காலி பண்றதுக்கான வேலைகளை பார்ப்பேன், நான் பொறுப்புகளை பிடிங்கிடுவேன், நான் திரும்ப கொடுக்க மாட்டேன், நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகும் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னா அப்போ இது யாரால் இந்த கட்சிங்கிறதே அவருக்கு இன்னும் புரியல. இல்ல, தொண்டர்களுக்கான கட்சி, தொண்டர்களுடைய முடிவுகளை இன்னைக்கு மாறுது. விஜயபாஸ்கர் அவர்கள் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, சீசனம் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, எல்லா இடங்களிலும் அந்தந்த ஆளுமைகளாக இருந்தவர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் மொத்தமா தானே போகுது. விஜயபாஸ்கர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வெளியே போகுதுன்னா அப்ப அதிமுகவுக்கு பெரிய இழப்பு தானே. அவர் தாவேக்கு போகலாம், திமுக போகலாம், எங்க போனாலும் சரி, அதிமுக பெரிய இழப்பு தானே. அந்த இழப்பை இது எப்படி மீட்பாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு அது மீட்கிறதுக்கான வழிகளை தான் வச்சிருக்காரு. இல்லங்க, போறது தனிப்பட்ட விஜயபாஸ்கர் தாங்க, பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லி பிரச்சனையே இல்லை. விஜயபாஸ்கர் கூட ஒரு 1,00,000 பேர் போறாங்க, ஆயிரக்கணக்கான நபர்கள் போறாங்க. அப்ப போக போக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதிமுகங்கிற கட்சிக்கான நிலைமை என்னங்கிற கேள்வி உண்டாகும். 47 எம்எல்ஏக்கள் வெற்றி மக்கள் கொடுத்தாங்க, அது 42 மாறிடுச்சு, 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க.
விஜயபாஸ்கர் போறான்னா அடுத்தது யாரு சி வி சண்முகம் நம்ம கேள்வி கேட்போம். தொடர்ச்சியாக இது வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப அதிமுகவோட பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் என்ன ஆக போகின்றது? நீங்க வெளியே வந்து இந்த கட்சி அடுத்ததாக வெற்றி பாதை உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, 5 இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலில் என்ன பங்காக இருக்க போகின்றது? பல இடங்களில் டெபாசிட் இழக்கக்கூடிய கட்சியாக இது கட்சி மாறிவிட்டது. அப்ப அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அதற்கு ஒரு தலைமை என்ன செய்யணுமோ அதை கொஞ்சம் கூட செய்யாம அவர் வந்து நான் பிடிவாதமாக ஆணவத்தோடு தான் செயல்படுவேன்னு ஒருத்தர் காமிச்சிட்டே இருக்காரு. அந்த ஆணவத்திற்கு உண்டான விலையும் அவர் கொடுத்துட்டே இருக்காரு. தொடர்ச்சியா கொடுத்துட்டு தான் இருப்பார் அவர். நிச்சயமாக இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஜெகதீஸ்வரன்.